திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஒரு நாளுக்கு 4 லட்சம் சம்பளம் கொடுத்து MMA ஃபைட்டரை பாடி கார்டாக நியமித்துள்ளார் நடிகர் ராம் சரண். அதன் பின்னணியை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். அருண், இந்த பாடி கார்ட்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? பாடி கார்ட்ஸ்னா யாரு? இந்த செலிபிரிட்டிகளுக்கு பிரச்சனை எதுவும் வராம தடுக்கிறது, இந்த வாட்டர் பாட்டில கேட்ச் பிடிக்கிறது, இந்த பக்கம் பொரி உருண்டையை கேட்ச் பிடிக்கிறது, அவங்க தானே? அவங்களே தான். இங்க ஒரு நடிகர் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அவருக்கு தனியா ஒரு பாடி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? முதல்வர் விஜய் தானே. அந்த பாடி கார்டு நை மூசா தானே. ஏய், நான் அவரோட பயங்கரமான ஃபேனுப்பா. யாரு நை மூசா அவர்களோட? நீ மட்டும் இல்ல, அவர் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரானதுல இருந்து அவர் பிடிக்கிற கேட்ச பார்த்துட்டு பல தமிழ் பெண்கள் அவருக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. ஏய், நான் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றியோ இல்லைனா அவரோட பாடி கார்டான நை மூசா பற்றியோ சொல்ல வரல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக பிரபலமான நடிகராக இருக்கக்கூடிய ராம் சரணை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்லி நடிகர் ராம் சரண் புச்சி பாபு சனா இயக்கத்தில் பெத்தி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வர்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்காக பல ப்ரமோஷனுக்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? அப்படி சில நாட்களுக்கு முன்னாடி பெங்களூருக்கு போயிருக்காரு. அப்போ ரசிகர்கள் எல்லாரும் இவரை பார்க்கறதுக்காக முண்டியடிச்சு பயங்கர கூட்டத்துல சிக்கி அவருக்கு கையில பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அப்பத்துலதான் அவர் முடிவு பண்றாரு, நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரை தான் இவர் பாதுகாவலரா நியமிச்சிருக்காரு. அவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய நபர் யார் அவரு? ஓகே, இவரோட பேர் கெவின் குண்டா. அவ்வளவு குண்டாவா இருப்பாரு? ஏய், அது பேருப்பா. இவர் ஒன்னும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. இவர் ஒரு MMA ஃபைட்டர். MMA ஃபைட்டரா? அப்ப இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த மாதிரி இவர் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர், காம்பியா பகுதியில இருந்து வந்திருக்காரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இவர் இட்டாலியின் புகழ்பெற்ற கொலோசியம் சாம்பியன் பட்டத்தை வென்று உலக புகழ் பெற்றவர். இவர் இப்பதான் நடிகர் ராம் சரணுக்கு பர்சனல் பாடி கார்டா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐரோப்பியால இருக்கிற பல விஐபிகள், அப்புறம் தொழிலதிபர்கள், அப்புறம் ஹாலிவுட் நடிகர்கள் கூட இவர் ஸ்பெஷல் பாடி கார்டா இருந்திருக்காரு. அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இவரை தான் இப்போ நடிகர் ராம் சரண் ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாவலரா நியமிச்சிருக்காரு. அப்ப கவிதா, இதுக்கப்புறம் ராம் சரண் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப சேஃபா இவர் அப்படியே கூட்டிட்டு வந்துருவாருல்ல? ஆமா, கண்டிப்பா. ஓகே, சிறப்பு மக்களே, இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் இதே மாதிரி கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறதே நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.